Praise the Lord, everyone. Happy National Day. அன்பான தேசிய தின நாள் வாழ்த்துக்கள். 61 ஆண்டுகள் கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தில் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல ஒரு தேவன் நம்மளை இதுவரைக்கும் நம்மளை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். Praise God. இன்றைக்கு வாசிக்க பாகத்திலிருந்து இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு அவர் நியூ ஹோம், நம்முடைய புதிய வீடு, நம்முடைய புதிய வீடு. 3 குறிப்புகள் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, God's patience sustains our earthly home. God's patience sustains our earthly home. இந்த உலகத்தில், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம், இந்த கூடாரத்தில், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாம் எப்படி நாம் பிழைத்து இருக்கிறோம், எப்படி நாம் நடத்தப்பட்டு இருக்கிறோம் என்றால் தேவனுடைய மிகுந்த பொறுமையினால தான். அவருடைய மிகுந்த பொறுமையின் நிமித்தமாக தான் நம்மளால் இந்த பூமியில், இந்த வீட்டிலே நம்மளால் வாழ முடிகிறது. 2 பேதுரு 3:8 வாசிக்க கேட்ட வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்று இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்மேல எப்படியாக இருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார். Our God is a long suffering God. நீடிய பொறுமை, நம்மேல நீடிய பொறுமையை அவர் காண்பிக்கிறதுனால நீங்களும் நானும் இந்த நாளிலே சமாதானத்தோடு வெற்றிகரமாக இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நம்மளால் வாழ முடிகிறது. தேவன் இந்த தேசத்தில் இவ்வளவாக நம்மளை வளர வைத்திருக்கிறார், முன்னேற்றம் அடைய வைத்திருக்கிறார் என்று எண்ணி அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, பேதுரு நம்ம இடத்துல இங்கே என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 9வது வசனத்தில், 1000 years is as one day. God doesn't view time as we do. நாம் பார்க்கிறது போல தேவன் நேரத்தை பார்க்கிறது அல்ல. நமக்கு ஒரு வேளை தாமதமாகி கொண்டிருக்கிறார் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருடைய தாமதம் எதற்கென்று நம்ம பார்க்கும்போது நீங்களும் நானும் மனம் திருந்தி அவர் அண்டையில் வருவதற்காக அவர் தாமதிக்கிறார். அதனால்தான் ஒரு நாள் 1000 நாள், ஒரு நாள் 1000 வருடங்கள் என்று சொல்லி ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய தாமதம் நம்முடைய நலத்திற்காக. அதனால்தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நமக்கு தொடர்ச்சியாக சமாதானமும் எவ்வளவாக முன்னேற்றம் நமக்கு கிடைக்கிறது. நல்ல ஒரு அரசாங்கம், நல்ல தலைவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது வெறும் ஆங்கிலத்தை சொல்லுவாங்களே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லக். இது மெய்யாகவே தேவனுடைய கிருபையினுடைய செயல் தான் நம்ம சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை பராமரித்தது காரணம் என்னவென்றால் சபையானது தொடர்ந்து அதனுடைய ஒளியை காண்பிக்க வேண்டும் என்பதே தான். ஏன் கர்த்தர் இன்னும் பொறுமையாக இருந்து கொண்டே இருக்கிறார் என்றால், திருச்சபையானது அதனுடைய விசேஷமான வெளிச்சத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷத்தினுடைய ஒளியை நீங்களும் நானும் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அவருடைய நீடிய பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பொறுமையோடு தேவன் நம்மேலே அவர் இருக்கிறார் என்று நாம் நினைவு கூறுவோமாக. Be thankful that God has a home for us to enjoy even today. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய கொண்டாட்டம் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறது. Our nation is peace-filled. சுற்றிலும் இருக்கக்கூடிய தேசங்கள், மத்திய கிழக்கு நீங்கள் பார்க்கும்போது, ஐரோப்பியாவில் நீங்கள் பார்க்கும்போது அநேக தேசங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நாம் சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய இரக்கம் நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. God has been so merciful to us, and because of that we can show that mercy to all around us. That is why we celebrate
இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற காரணம் என்னவென்றால், சிங்கப்பூர் ரொம்ப புகழ்ச்சியாய் வந்துவிட்டது, முன்னேற்றம் அடைந்து விட்டது என்று நம்முடைய பலத்தில், நம்முடைய திறமை, நம்முடைய ஞானத்தில் இல்லை, ஆனால் தேவனுடைய நீடிய பொறுமை நிமித்தம் தான். God has been so merciful and gracious to our nation. I think we shouldn't take it for granted. அப்பா, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில். And you know what? Today is National Day itself. I am a very patriotic Singaporean, Tamilan Indians. சில நேரத்தில் நான் அறிமுகம் சொல்லும் போது I have to tell them that I'm not a Jew, I'm a Gentile Christian. என் பேர் இஸ்ரேலாக இருக்கிறதுனால சில பேர் யோசிப்பாங்க, யாருன்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் செல்வம். I'm very patriotic. Thank God my wife just gave me a gift for me. ஒரு சிங்கப்பூர் ஃப்ளாக் இங்கே பின்னா கொடுத்துருக்காங்க. Praise the Lord for that. Why? Because God has been so patient to me. என் மேலே ஆண்டவர் எவ்வளோ நீடிய பொறுமையாக இருந்திருக்கிறார். அவர் பொறுமையாக இருக்கிறதுனால இந்த கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் நம்ம தங்க முடியுது, வாழ முடியுது. அவருடைய ஒளியை பிறருக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுது. God's patience sustains our earthly home. இரண்டாவது நம்ம பார்க்குறோம், our earthly home is temporary, not ultimate. இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த கூடாரமானது தற்காலிகமான ஒரு கூடாரம். அது நம்முடைய முடிவான ஒரு இடம் அல்ல, முடிவான ஒரு இடம் அல்ல. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். ரொம்ப கிராஃபிக்காக பேதுரு இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் as Singaporeans நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஒரு பெருமைன்னு சொன்னால், நம்மளுக்கு அந்த ஸ்கை ஸ்கிரீப்பர்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு நம்முடைய சிபிடி ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த கட்டடங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் நம்ம எல்லாரும் HDB ஃப்ளாட்ஸில் தங்குறோம், ஒருவேளை சிலர் லேண்டர் ப்ராப்பர்ட்டியில் இருக்கலாம். நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக். நம்முடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் ரியலி ஃபேபுலஸ். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இதெல்லாம் பல தேசங்களுக்கு போய் சிங்கப்பூருக்கு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது நம்முடைய தேசமானது எவ்வளோவாக இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, ஆனால் ஃபார்வர்ட் லுக்கிங், ஃபார்வர்ட் திங்கிங், என்ன சொல்கிற ஒரு லீடர்ஷிப் விஷன் இருக்கிறது. 5-10 ஆண்டுகள் விட 15-20 years ahead. ஸோ we really have a secure future. நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த தேசத்தில் நிச்சயமாக இருக்கிறது என்று இதை மறுதளிக்கவே முடியாது. இந்த காலம் மட்டுமல்ல, வருகிற காலங்களில் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், ஒரு லீடர்ஷிப் நமக்கு இருக்கிறதுனால we are really secure. not just us, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் பேதுரு நமக்கு ஒரு நினைவூட்டுதல் கொடுக்கிறதே நம்ம பார்க்குறோம். he gives us a reminder that everything on earth, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாள் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், வெந்து அழிந்து எரிந்து உருகி போகும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய காரியங்கள், கட்டடங்களாக இருந்தாலும், நம்முடைய எக்கனாமிக் ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்தாலும், நம்முடைய தேசத்தினுடைய அனைத்து காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகம். ஒரு நாள் அது கைவிட்டு போகிறது. As much as we all appreciate Singapore, praise the Lord, hallelujah. சிங்கப்பூரை நம்ம பொறுமையாக நினைத்து நம்ம கொண்டாடுகிறோம், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இது நம்முடைய கடைசி இளைப்பாறுதல் பெரும் இடம் அல்ல. இது ஒரு தற்காலிக ஒரு இடமாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. our citizenship is in heaven. அதனால்தான் நம்முடைய நங்குரத்தை, நம்முடைய ஹோப், நம்முடைய நம்பிக்கையை எங்கு நம்ம போடுகிறோம் என்று முக்கியமாக இருக்கிறது. இந்த பூமி கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மேலே,
இந்த தேசம் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற விட நம்முடைய தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். Because all these that are with us and here with us one day can be snatched away from us. நம்முடைய பூமியினுடைய இந்த தேசத்தினுடைய வெற்றிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் மூலமாக நம்மளுக்கு வருகிற வருமானம், நன்மைகள், முன்னேற்றம், பதவி உயர்வு அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு திறந்த கரத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்த பூமியினுடைய உலகம் நிரந்தரம் அல்ல. அதனால்தான் இங்கு இருக்கிற வரைக்கும் நம்முடைய நோக்கம் எல்லாம் பரிசுத்தமாக, நீதியாக, உத்தமமாக இந்த பூமியில் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். காரணம், இந்த பூமியினுடைய வீடு அது நிரந்தரம் அல்ல. நமக்குன்னு ஒரு குடியிருப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய அல்டிமேட் டெஸ்டினி. ஆகவே அந்த பரலோக வாசலுக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த பூமியினுடைய நாட்களே நாம் பொறுமையோடு காத்திருந்து வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த பூமியை நம்ம வாழும்போது எப்படி வாழுகிறோம்? How do we live our lives on earth? We live as sojourners. அப்படின்னா journeying. நம்மளாம் pilgrims. ஓகே, நம்மளாம் பில்கிரிம்ஸாக இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். எந்த நோக்கத்தில் வாழ்கிறோம்? பரலோக சிந்தையோடு இந்த பூலோகத்தினுடைய வீட்டிலே நம்ம வாழுகிறோம். ஹல்லேலூயா. அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Our ultimate home is in heaven. பரலோக தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைக்கிறோம். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், our true hope is our eternal home with Jesus. நம்முடைய மெய்யான நம்பிக்கை இயேசுவோடு நித்திய வீடாக இருக்கக்கூடிய அவரோடு இணைந்து இருப்பது தான் நம்முடைய உண்மையான நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான வசனம் 13 நம்ம பார்க்குறோம். 2 Peter chapter 3 verse 13 is one of the key verses என்று நம்ம சொல்லலாம். And Peter writes very beautifully. 2 Peter chapter 3 verse 13 நம்ம பார்க்குறோம். But in keeping with his promise, we're looking forward to a new heaven and a new earth, the home of righteousness. இந்த ஆண்டுடைய நம்முடைய நேஷனல் டே our theme, how many of us can remember the theme for National Day? Children, youths, is it beyond tomorrow? Go beyond, that's right, thank you. Go beyond. Okay, go beyond. Okay, நம்ம முன்னோக்கி பார்த்து முன்னாக நம்ம பார்க்கிறோம். Go beyond. Okay, go beyond என்று நம்ம பார்க்கிறோம். Even the best country on earth, if we think that Singapore is the best country, I would like to think so, but still சிங்கப்பூருக்கும் குறைகள் இருக்கிறது இல்லை? ஓகே, மற்றவங்க நம்ம maybe some of us may think that we got it all together, but that is of course not true. இந்த தேசத்திலையும் குறைகள் இருக்கிறது, சோகம் இருக்குது, உடைந்து போனவர்கள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. சிங்கப்பூர் இஸ் ரிச் கண்ட்ரி சொல்கிறாங்க, பட் தே ஆல்சோ புவர் பீப்புள், இன்க்ளூடிங், நான் புவர்னு சொல்ல மாட்டேன், கிறிஸ்துக்குள் நான் ஐஸ்வர்யவன் தான். ஆனால் நம்ம எல்லாரும் கடனாளிகள். வீடு வாங்கும் போதும் கடன், காடி வாங்கும் போதும் கடன், இல்லை லோன் எடுக்கணும், ரைட்? வி ஸ்ட்ரகிள் ஆன் எர்த். ஆனால் பேதுரு எங்கு நம்முடைய பார்வையை எங்கே வைக்க சொல்கிறார்? அவர் இட்டர்னல் ஹோம். அந்த புதிய வானம், புதிய பூமி, இந்த தற்காலிகமான இந்த உலகத்தில், இந்த பூமியில், இந்த வீட்டில், இந்த எஸ்டிவியில், இந்த சர்ச்சில், இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த வேலை ஸ்தலத்தில், தற்காலிகமான இந்த பயணத்தினுடைய இந்த நம்முடைய விசுவாச பயணத்தினுடைய இந்த இடத்துல நிச்சயமாக உயர்வு தாழ்வுகள் இருக்கும். சில நேரத்தில் தாங்க முடியாத பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும், கண்ணீர் வடிக்க வேண்டியதாக இருக்கும், அநீதியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது நம்முடைய முடிவு இடம் இல்லை. ஆமென். டேக் ஹார்ட். பாடுகள் நிச்சயமாக நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் பவுல் சொல்கிறார் ரோமரில், கம்பேர் டு த க்ளோரி தட் இஸ் டு பி ரிவீல் அஹெட் ஆஃப் அஸ், நம்ம படுகிற பாடுகள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது நமக்கு ஊசியை தட்டிக்கிட்டு இந்த பக்கம் தட்டிக்கிட்டு வருகிற சவால்லாம் எதிர்நோக்கி, ஆண்டவரே எனக்காக ஒரு ஸ்தலத்தை நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று யோவான் 14 அதிகாரம் வசனம் 1-3 நம்ம பார்க்கிறோம்.
தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் போகிறேன் என்று கர்த்தராக இயேசு சொல்லியிருக்கிறார். Praise the Lord. And that is our new home. அதுதான் நம்முடைய ஒரு புதிய வீடாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. You know, most of us or many of us may be born here. பூமி புத்ரான்னு சொல்லலாம், சிங்கப்பூருடைய பூமி புத்ரா. ஓகே, மண்ணின் மைந்தர்கள். ஓகே, பிரின்ஸ் ஆஃப் ஐ டோன்ட் நோ வாட் யூ கால் இட். பூமி புத்ரானா புத்ரி புத்ரா. ஓகேலா, பூமி புத்ரா வச்சுக்கோமே. அது மலேசியாலா, இது சிங்கப்பூர். குடிமகன், அதுதான் கரெக்டான. ஓகே, சிங்கப்பூரியன்லா அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டாளா? சரியா? ஓகே, அநேகர் நம்ம மேபி பார்ன் ஹியர், பட் சம் ஆஃப் அஸ் ஆர் ஆல்சோ இங்கு வந்து வேலை செய்து இந்த தேசத்தை உங்களுடைய இல்லமாக அல்லது இரண்டாவது இல்லமாக ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் பாஸ் வீசாவில் வந்து படிக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த கூடாரத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் பார்த்தீங்களா? Though we are many, we are one body. நம்ம வெவ்வேறு இடத்துலேருந்து வந்தாலும், இங்கிருந்து பிறந்து வளர்ந்தாலும், நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்பட்டு மந்தையின் ஆடுகளாக, ஒரே மந்தையில் மேய்ப்பனுடைய ஆடுகளாக நம்ம வந்துட்டோம். ஏமேன்னு சொல்லுவோமா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்தோ ஐ எம் அ வெரி பெட்ராட்டிக் சிங்கப்பூரை, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என் தேசத்தை. அதே சமயத்தில் ரொம்ப கிராஸாகவும் பிடிக்க முடியாது. ரொம்ப கிராஸாக பிடிக்கக்கூடாது, விட்டு கொடுக்கணும். என் தேசத்தான் மேன்மைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் மற்றவர்களும் நம்ம மத்தியில் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் இந்த தேசத்தை விட இந்த தேசத்தின் அதிபதியாக இயேசுவை பார்க்க வேண்டும். அதுதான் நல்ல குடிமகனுடைய அழகு. அந்நியரை உபசரிக்கிறது, இல்லாதவர்களுக்கு போஷிக்கிறது, சோர்ந்து போனவர்கள் உற்சாகப்படுத்துறது, அதுதான் குடிமகனுடைய ஒரு அழகு என்று நம்ம பார்க்குறோம். ஐ வாண்ட் to be not just a Singaporean Indian. I want to be a heavenly Singaporean Indian. I want to follow the concepts of the heaven. பரலோக சிந்தையோடு இந்த பூமியில் நான் வாழ ஆசைப்படுகிறேன். அதுதான் இங்கு நம்ம பார்க்கிறோம். We give thanks to God for the nation that God has given us. And the boundariesலாம் draw பண்ணி, you know, Singapore was not to be existing. I get very emotional because we are not supposed to survive. We are a miracle nation. Goosebumps are உங்களுக்கு தெரியல, நீட்டுக்காக போட்டிருக்கேன். We are not supposed to survive. People look down on us. அதுதான் அந்த நேஷனல் டே பாட்டெலாம் பாடும்போது ஐ ஃபீல் வெரி இமோஷனல் பிகாஸ் இட்ஸ் ட்ரூலி இங்கிருந்து இருந்த இந்த தேசம் தள்ளப்பட்ட நிலைமையில் நம்ம தனித்து இருந்தும் கூட தேவன் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. தகுந்த லீடர்ஸ் வந்து அந்த ஜெனரேஷனுக்கு நல்ல லீடர்ஸ்லாம் கொண்டு வந்தார். இந்த தேசம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னா மெய்யாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கிருபை. ஸோ இட் இஸ் அ earthly நேஷன். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய முழு ஆவிய ஆத்மா இந்த தேசத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இது நம்முடைய நிரந்தரமான ஒரு வீடு அல்ல. நமக்கு பரலோகம் என்ற நம்முடைய புதிய வீடு நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்கிறோமோ, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரிஹர்சல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் to be the heavenly home. Hallelujah. We want to be clothed in the heavenly home. அதனால தான் இங்கே கூடி வரும்போது, you know what, இது ஒரு ரிஹர்சல். இங்கே கூடி வருவது எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், நீங்களும் நானும் ரத்தத்தினால கழுவப்பட்ட சகோதரிகளாக இருக்கிறோம். நாம் இந்த தேசத்தில், இந்த சபையை நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது பரலோகம் உண்மையாக இருக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனங்கள் வந்து ஆதி சபைக்கு பேதுரு கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்றால், ஆதி சபையில் அவங்க பட்ட துன்பங்கள் ஏராளமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம படுகிற பாடுகள் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அவங்க படுற பாடு, சுதந்திரமாக பாட முடியாது, சுதந்திரமாக ஜெபிக்க முடியாது, உபத்திரவம் செய்யக்கூடியவர்கள் எழும்பிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே இந்த வசனங்கள் வந்து அவர் கொடுக்கிறார். நம்முடைய வீடு பரலோக வீடு இருக்குது, நமக்கு ஒரு நீதியின் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு விசுவாசிகளுடைய கண்களை தேவன் மேலே வைக்க இந்த வசனங்களை தேவன் அனுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ரிமெம்பர் பால் எப்படியாக இருந்தார்? சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிட்ட உடனே சவுலானவர் பவுலாய் மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரிவினைக்கு ஆதரவாய் இருந்த, அழிவுக்கு ஆதரவாய் இருந்த பவுலை தேவன் பயன்படுத்தி சபையினுடைய ஒற்றுமைக்கு, சபையினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் லைஃப், லெட் அஸ் பி அ குட் சோல்ஜர் மட்டும் இல்லை, நாட் ஜஸ்ட் அ சோல்ஜர், ராணுவ வீரர் மட்டும் இல்லை, லெட் அஸ் பி குட் ஷோல்டர்ஸ். சம்டைம்ஸ் ஆல் பீப்புள் நீட் இஸ் ஜஸ்ட் அ டேப் ஆன் த பேக். ஆமாவா? நாட் அ ஸ்டெப். ஸ்டெப் வேறு. நம்ம வந்து ஸ்டெப்பிங் ஜெனரேஷன் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டெப்பிங் ஜெனரேஷனில் டேபிங். நல்லாப்பா, நல்லா செய்கிற, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கீப் கோயிங். ஏமேன். நம்மளுக்கெல்லாம் ஒரு தட்டு வேணுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பாடுகள், சுமைகள், அழுத்தங்கள், காம்படிஷன், எரிச்சல் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் பரலோக சிந்தையோடு இந்த பூமியில் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன் க்ளோசிங், முடிவாக, no, if I ask you all the question, because it's National Day today, if I ask you a question, which is your National Day, favorite National Day song? கேட்டா மறிக்கிட்டா, ஓ வேற லெவலில் போயிட்டீங்க. யா, அது வெட்டவே முடியாது. மறிக்கிட்டா இஸ் கரெக்ட். ஓகே, நேஷனல். ஓகே, I think every year we have a song, right? Today's song, today நான் இந்த நேஷனல் டே சாங் நான் ஒன்றும் ரொம்ப ஊக்கமாக கேட்கல. Count on me, Singapore, stand up for Singapore, அதெல்லாம் 80s பாட்டு நான் நினைக்கிறேன்ல, ரைட்? And what is I think many Singaporeans love the song Home. Home என்ற பாட்டுன்னு சொன்னால் அநேக சிங்கப்பூரியர்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம். இன்ஃபேக்ட் ரீசன்ட்லி இஃப் யூ டாக் அபவுட் சாக்கர், சிங்கப்பூர் ஃபுட்பால் டீம் ஆசியான் ஹியூண்டாய் கப்பில் என்ன செஞ்சாங்க? தேர்ச்சி பெற்றார்கள். அல்லேலூயா. யாரும் கைத்தல்லையா? சரி, பரவாயில்ல. என்னய்யா, நம்ம தேசம்யா. Okay, so they are supposed to draw with Indonesia to go to the semi-finals. It was a tough game. So Jalan Besar அவங்க ஜெயிக்கல, அவங்க தோற்கக்கூடாது, ஜெயித்தா ஓகே, praise God. ஆனால் draw was okay, so they drew 0-0. And then the best part was what? அந்த கேம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் என்ன பாட்டு பாடினாங்க? This is Home பாடினாங்க. Oh, so fantastic, right? So all of us will have that favorite song என்று நம்ம பார்க்குறோம்ல, alright? But the truth is, even though we sing the song This is Home, உண்மையாகவே நமக்கு குடியிருப்பு இங்கே இல்லை. எவ்வளோ பாடலாம், எவ்வளோ கொண்டாட்டம் பண்ணலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா முழுமையான இளைப்பாறுதல் அந்த புதிய வீடு. அங்கே தான் ஐயா நீங்களும் நானும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் நம்முடைய கடைசி அதுதான் இயேசுவோடு நித்தியமாக. ஆண்டவரே, பாடு சுமை ரொம்ப யோசிக்க தேவையில்லை, ரொம்ப பிரயாசப்படலை. இந்த பூமியெல்லாம் எல்லா வியாதி இல்லாமல், எல்லா அழுத்தம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், கண்ணீர் அங்கே கடைசி சொட்டு கண்ணீர் அங்கே தான் வடிப்போம். Bible says God will wipe away every tear. That means there will be tears that we shed, but it will be wiped away. கடைசி drop of tears. That is our resting place. அந்த இடத்திற்கு நம்ம போவோம், சேருவோம் என்ற நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். And so, what is our role today here on National Day? What is National Day all about? It is to say that we are in this together. We cannot do it alone. நான் உங்களுக்காக நிற்கிறேன், நீங்கள் எங்களுக்காக நில்லுங்க என்று சொல்லி நம்ம இணைந்து பரலோக ராஜ்யம் அடையிற வரைக்கும் ஒன்று நம்ம சேருவோம், இல்லாட்டி அவர் வருவார். அவருடைய சந்நிதியிலே முகமுகமாக சேர்ற வரைக்கும் நீங்களும் நானும் அந்த புதிய வீடான பரம எருசலேமுக்கு சேர்ற வரைக்கும் நீங்களும் நானும் ஒருத்தர் ஆதரவை காண்பித்து, ஒருத்தர் தட்டி எழுப்பி, ஜபம் பண்ணி, அன்பு செலுத்தி, மன்னித்து, விட்டு கொடுத்து செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. I want to be that Singaporean. I want to be that heavenly minded Singaporean. I want to be that heavenly minded Singapore PR. I want to be the heavenly minded work permit holder, employment pass holder என்று சொல்லி இந்த நேஷனல் டேயை நம்ம கொண்டாட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வண்ணமாக இந்த நாளிலே
ஆண்டவருக்காக, இந்த சிங்கப்பூர் தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோமாக. Praise God. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, அப்பாவுக்கு நன்றி செலுத்தி கூடி வந்திருக்கிறீங்க? Hallelujah. Praise the Lord. Hallelujah. நமக்கு ஒரு புதிய வீடு இருக்கிறது என்று எண்ணி, இந்த தற்காலிகமான இந்த வீடாக இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூரிலே நீங்களும் நானும் ஹalleluya அவருக்காக வாழ நம்ம பிரயாசப்படுவோமாக. ஹalleluya. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய ஏமாற்றங்கள், குழப்பங்கள் எல்லாம் ஒரு புறமாக வைத்து, பரலோக தேவன் நமக்காக இந்த பூமியினுடைய இந்த வீட்டிலே நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. பரலோகம் சேர்ற வரைக்கும் நம்ம உண்மைத்துவமாக வாழ, தேசத்திற்கு ஹalleluya, சபைக்கு, நம்முடைய வீடுகளுக்கு, நம்ம படிப்பு, நம்முடைய உத்தியோகம், நம்முடைய வேலையில் நம்ம எல்லாரும் சிறந்ததாய் செய்யத்தக்கதாக ஹalleluya, நல்ல ஒரு குடிமகன் குடிமகள் என்ற பெயரை நம்ம வாங்கி செல்லத்தக்கதாக இந்த ஓட்ட பந்தயத்தை நம்ம முடிக்கும் போது we can say yes, கர்த்தர் என்னை இந்த தேசத்தில் வைத்தார், நான் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து Lord take me என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மளே நடத்துவாராக. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? சிங்கப்பூருக்காக நம்ம நன்றி செலுத்தி ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes எடுப்போமா? வலது கரத்தை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த தேசத்துக்காக, இந்த குடியிருப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் எங்களை வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது முன்பதாக நாங்கள் வாழ்கிற இந்த பூமியில ஒரே தரம் வாழ போகிறோம் ஆண்டவரே. அந்த ஒரே தரம் இந்த பூமியில நாங்கள் வாழும்போது கிறிஸ்துவுக்காக நாங்கள் சாட்சியாக, ஒளியாக ஆண்டவரே, நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தைகளை சொல்ற பிள்ளைகளாக ஆண்டவரே, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களுடைய வார்த்தை, பேச்சில, நடத்தையில நாங்கள் எல்லாரும், நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய சந்ததி காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரலோக சிந்தையோடு இந்த பூமியில நாங்கள் வாழ, இந்த தேசத்துக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் விளங்க எங்களுக்கு கிருபை தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுவட்டும் ஆண்டவரே. அப்பா, சிறிய பிள்ளை, வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் அப்பா, நல்ல ஆண்டவரே வகையிலே அப்பா இந்த தேசத்துக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக இருக்க, எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்த, எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமை அடைவதாக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக ராஜா. ஹalleluya. எவ்வளோ காலம், எவ்வளோ ஆண்டுகள் எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த காலங்கள் எல்லாம் நாங்கள் பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய நீடிய பொறுமைக்காக நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மடிந்து போகாதபடி ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. Help us Lord to not take this for granted. Help us Lord, இருக்கிற காலங்களிலே உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரே வார்த்தையினாலே, செய்கையினாலே, ஆண்டவரே ஊழியங்களினாலே நாங்கள் காண்பிக்க எங்களை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி நன்றி. சிங்கப்பூருக்கு நீங்க கொடுத்திருக்கிற சுதந்திரத்துக்காக நன்றி, சமாதானத்துக்காக நன்றி, தேச தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. Thank you Jesus. May your name be glorified. உம் நாம மகிமை அடைவதாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya.